அச்சந்தவித்தான், வடக்கூர் அச்சந்தவித்தான். பேர் வேறு ஏதோ சொன்னாங்களே அது. பரச்சேரிம்பாங்க, எஸ்சியாக இருக்கிறதுனால சாதியை சொல்லி சொல்லுவாங்க. எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை சாதி பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு வழிமுறை இருக்கா? அரசு சாதி பேரில் எங்கள் ஊர் பேரை வச்சுருக்கு. இதை நாங்கள் மாற்ற சொல்லி கெஞ்ச வேண்டியது இருக்காருங்க. ஓட்டர் ஐடியில் பரச்சேரின்னு இருக்கும், சர்டிஃபிகேட்டில் சாதி சர்டிஃபிகேட்டில் அச்சந்தொழுத்தான் இருக்கும் அல்லது பரச்சேரின்னு இருக்கும். ஒன்றில் வடக்கு தெரு வடக்கு அச்சந்தொழுத்தான் இருக்கும். எங்கள் பேர் என்ன தான் பேர்? சமூகத்தில் மட்டுமல்லாது பெயரில் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கும் ஒரு கடைக்கோடி கிராமத்தின் கதைதான் இது. ஆளுக பேசுகிற பேச்சு வழக்கில் உள்ள பேரை வச்சு பரச்சேரின்னு மாற்றிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் பரச்சேரின்னு கொடுத்துட்டாங்க. வாங்க, எங்களுக்கு பட்டா அச்சந்தொழுத்தான் இருக்குது, அவங்க வாக்காளர் பட்டியலில் பரச்சேரின்னு கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ளது அச்சம் தவிர்த்தான் கிராமம். இந்த ஊரின் மையத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் தலித் மக்கள் கணிசமாக வாழும் இந்த பகுதி சாதியின் பெயரால் பரச்சேரி என்று அழைக்கப்பட்டு பின்னர் அது அரசு ஆவணங்கள் வரை பதிவாகியுள்ளது. ஆனால் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு வடக்கு அச்சம் தவிர்த்தான் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என இந்த மக்கள் கடந்த 15 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை செவி சாய்க்காததால் வெளிப்படையாக தேர்தல் புறக்கணிப்பை இம்மக்கள் முன்னெடுத்துள்ளனர். ஒரு தனி மனிதனை சாதி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது, சட்டம் இருக்குது, இல்லை அந்த அடிப்படை அறிவாக இருக்குது. ஆனால் ஒரு அரசே ஒரு அதிகாரி ஒரு கிராமத்தின் பேரே சாதியை பேரி சொன்னால் பரச்சேரின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கிறது? இப்போ 100 நாள் வேலைக்கு போகிறோம், 6 ஊர் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கும். அப்போ பறக்குடி ஆள் வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைகளை பெயர் சேர்க்க போனோம்னா உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அச்சந்தொழுத்தான் சொல்கிறோம். கூட இருக்கிறவங்க இல்லை பரச்சேரின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த மிஸ் இப்படி கீழே மேலேயும் பார்க்காங்க. அது எங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்குது. பேங்க்கு, கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல, அங்கெல்லாம் போனோம்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ரூஃப் நாங்களாம் மாற்றி வச்சுருக்கோம்ல, வடக்கு அச்சந்தொழுத்தான் இல்லாட்டது அச்சந்தொழுத்தான் வடக்குன்னு மாற்றி வச்சுருக்கோம்ல, இந்த ப்ரூஃபை காட்டினாலும் எங்களை பார்த்தோன்னே பரச்சேரின்னு அட்ரஸ் எழுதுறாங்க. வாய்ப்புள்ள இடங்களில் ஆவணங்களில் பெயரை மாற்ற முயற்சித்தாலும் முக்கிய ஆவணங்களில் பறைச்சேரி என்றே இருப்பதால் பொது இடங்களில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒடுக்கப்படுவதாகவும் சில சமயங்கள் வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். தனியார் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றும் பிரதீபா இந்த பணியில் சேர்வதற்கு முன்பு பல இடங்களில் முகவரியில் உள்ள பெயரின் மூலம் தனது சாதி அறியப்பட்டு திறமை இருந்தும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாக வேதனையுடன் தெரிவித்தார். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னை ரீட் பண்ணி பார்த்துட்டு அட்ரஸை பார்த்து முடிச்சதுமே இப்போதைக்கு வேக்கண்ட் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, வேக்கண்ட் தான் நாங்கள் கால் பண்ணுறோம், உங்கள் ரெஸ்யூம் பார்த்து நாங்கள் கால் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் என்னுடைய ஃப்ரெண்டு போகிறா. அவள் வேறு சமூகத்தை சேர்ந்த பெண்ணு. அவள் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே யூ ஆர் செலக்டட், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், இன்டர்வியூ வச்சு உடனே செலக்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு தான் அங்கே மரியாதை. அந்த பொண்ணை தான் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு திறமை இருந்தும் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அதிகமான பர்சன்டேஜில் மார்க் பாஸ் ஆகிருந்தாலுமே அதில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ மன ரீதியாக நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பாகும். வெளியிலேருந்து என் மச்சினர் வர்றாரு, அவர் லாயர். அவர் பொண்ணு கேந்திரிய வித்தியாலயில் படிக்கிறாங்க. பக்கத்து ஒரு கடைக்கு கூட்டு போகிறாங்க. லாயருங்கிறனால அவருக்கான மரியாதை எப்படின்னா வாங்க வாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இருந்தோடனே பக்கத்தில் இருக்கிறாள் ஒரு படிக்காத ஒரு பழைய அம்மா, வயதான அம்மா, யார் மகன் என்னன்னு விவரம் கேட்குறாங்க. கேட்கும்போது ஓ பறக்குடியா அப்படின்றாங்க. அவர் பெரிய லாயரு, எத்தனை சட்டத்தில் எதிர்த்து பேசுவார், எத்தனை கேஸில் அட்டன் பண்ணுறவர். ஆனால் அவரை ஒரு சாதாரண அம்மா பறக்குடியா அப்படின்னு கேட்டது. இந்த குழந்தை உடஞ்சி கேட்குது, அப்பா பறக்குடினா என்ன, பறக்குடினா என்னன்னு கேட்குது. ஒரு லாயரு ஒரு சின்ன பிள்ளைட்டையும் அந்த படிக்காத ஒரு வயதான அம்மாட்டையும் துவண்டதை கண்ணார பார்த்தேன். 15 ஆண்டுகளாக போராடியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாததற்கு அதிகாரிகளின் மெத்தனமே காரணம் என்று குமார் குற்றம் சாட்டுகிறார். சாதி பெயர்களை நீக்கும் அரசின் அறிவிப்புக்கு தடை கோரிய வழக்கு நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டி அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாகவும் அவர் வேதனை தெரிவிக்கிறார்.
ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜீவோ வந்து ஸ்டே ஆயிருக்குங்க. ஜீவோவுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எங்களுடைய போராட்டம் 15 வருஷம் போராட்டம், ஜீவோ வந்து 6 மாதம் ஆகுது. இதே காரணம் கட்டுறீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. தேர்தல் ஏறிட்டேன். நம்ம இப்போ ஒரு தேர்தல் புறக்கணிப்பு வச்சுருக்கிறோம். அது எப்படி எனக்காக வச்சுருக்கிறோமா இல்லை நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம ஊர் மக்களுக்கான கோரிக்கையாக வச்சுருக்கிறோமா? இருந்தாலும் இந்த அரசு அதிகாரிகள் வந்து அதை கண்டுக்கிடாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? தொடர்ந்து போராடலாமா? குமாரின் ஊர் மக்கள் ஒன்றுபட்டு குரல் கொடுத்தாலும் அக்கம் பக்கத்தில் வாழும் பிற சாதியினர் மத்தியில் கருத்துக்கள் பிளவுபட்டே காணப்படுகின்றன. சிலர் எதிர்க்கின்றனர், பலர் மௌனம் காக்கின்றனர். சில இடைநிலை சாதியினர் மட்டுமே இக்கோரிக்கை நியாயமானதாக உணர்ந்து ஆதரவு தெரிவிக்கின்றனர். சரிதான், நான் கவர்மெண்ட் செய்ய வேண்டியதானே. அதாவது ஜாதி பேர் தெரு பேர் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரு எதுக்கு ஊர் பேரில் இருக்கக்கூடாதுன்னு ஜீவோ போட்டுட்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது அரசனுடைய மெத்தனை போக்கு தானே. எல்லா ரெக்கார்ட்லேயுமே பரச்சேரின்னு வருது. அது வந்து இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாருடைய முடிவாக இருக்குது. அரசனுடைய முடிவும் இருக்குது, அது அமல் நடத்தணும்ல. நாங்கள் சொல்லக்கூடாது, அதுக்கு தான் அந்த பையன் சொல்லிட்டா ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்ல மாட்டீங்க. இது பெயர் தொடர்பான பிரச்சனை மட்டுமல்ல, தலித் மக்கள் வாழும் பகுதி என்பதால் எந்த அடிப்படை வசதிகளும் இங்கு இல்லை. மளிகை கடைகள், பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்தும் இடைநிலை சாதியினர் வசிக்கும் பகுதிகளை ஒட்டியே அமைந்துள்ளன. இதற்கும் மேலாக 90களில் கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டடங்கள் இன்று வரை பாழடைந்து கிடக்கின்றன. பிற சாதியினர் தங்கள் குழந்தைகளை தலித் பகுதிக்குள் அனுப்ப மறுத்ததே இதற்கு காரணம் என்று குமார் சுட்டிக்காட்டுகிறார். நம்ம குழந்தைகள் வந்து நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரலாம், மற்றவங்க இங்கே இடத்துக்கு வர மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. என்னென்னா, நான் வந்து விரும்புவேன் வாங்க சமத்துவமாக இருப்போம்னு. ஆனால் என்ன சேர்த்துக்கணும்ல, என்ன சேர்த்துக்கிறதுக்கு தயக்கம் இருக்குது. எங்கள் குழந்தைகளுக்கு நாமெல்லாம் கீழ்பட்டவங்கன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. இது ஏன் செயல்படணும்னு ஒரு கேள்வி வைக்கும்ல என் பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைகிட்ட வந்து நம்மளாம் கீழ்பட்டவங்கயா, நம்ம ஊரில் வந்து இந்த பிள்ளையெல்லாம் படிக்காதான், அதனால் செயல்படுத்த முடியாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு அரசு என் பிள்ளைக்கு சாதியை சொல்லித்தரதுக்கான ஒரு வழிமுறையாக வச்சுருக்கு. ஒரு பெயரில் என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற கேள்விக்கு அச்சம் தவிர்த்தான் கிராமம் ஒரு சரியான உதாரணம். சமூக நீதியை பேசும் ஒரு மாநிலத்தில் தங்கள் கோரிக்கைகள் செவிசாய்க்கப்பட இந்த தேர்தல் புறக்கணிப்பு தொடக்கமாக அமையும் என அந்த மக்கள் நம்புகின்றனர். அப்போ எங்களுக்கான கல்விக்கான அங்கீகாரம் கிடைக்கும், எங்களுக்கான திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும், எங்களுக்கான ஆளுமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இது இருந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பரச்சேரிக்கு பறக்குடிக்கான விளக்கம் சொல்லி சொல்லி எங்கள் பிள்ளையும் முற்போக்காக வளர்கிற பிள்ளைகளை கூட இந்த சாதி அழுக்கு அதுக்கும் மனசுக்குள்ளே ஏற்றி அதுவும் நம்ம அப்போ தாழ்ந்தவங்க ஓலை அப்படின்னு மன ரீதியாக அதுவும் பாதிக்கும். ஒரு கூட்டத்தில் நிற்கும்போது சூரியகலா அச்சந்தவிழ்த்தான் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும், சூரியகலா பரச்சேரின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? பேர் மாற்றம் நடந்துருச்சுன்னா எங்களுக்கு எப்படி ஒரு இந்தியா 1947 எவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சதோ அந்த சந்தோஷம் எங்களுக்கு அதை விட பல மடங்கு இருக்கும்.